இன்னும் 2 நாட்களில் ஜூன் மாதம் ஆரம்பிக்க போகின்றது. இந்த ஜூன் மாதம் மிக முக்கியமான மாதமாகும். அதாவது உங்க பாக்கெட்டில் இருக்கும் பணத்திற்கு முக்கியமான மாதமாகும். இந்த மாதம் உங்கள் கிரெடிட் கார்டு முதல் யூபிஐ வரையிலான பல அதிரடி மாற்றங்களை கொண்டு வருகிறது. அதாவது ஜூன் 1 முதல் கிரெடிட் கார்டிலிருந்து ஏதேனும் வகையான பில் அல்லது இஎம்ஐ தானாக டெபிட் செய்ய தவறினால் 2% அபராதம் விதிக்கப்படும். மின்சாரம் மற்றும் தண்ணீர் பில் அல்லது கிரெடிட் கார்டு மூலம் பெட்ரோல் டீசல் வாங்குவதற்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். வங்கிகள் இப்போது கிரெடிட் கார்டுகளில் வெகுமதி புள்ளிகள் அதாவது சிபில் ஸ்கோர் வழங்கும் முறையையும் மாற்றலாம். ஆகையால் இப்போது கிரெடிட் கார்டு பில்கள் மற்றும் ஆட்டோ டெபிட்களில் மிக கவனம் செலுத்துங்கள். அடுத்ததாக பிஎஃப் அக்கவுண்ட் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு குட் நியூஸ். அதாவது இபிஎஃப்ஓ அதன் புதிய சிம் பதிப்பு 3.0 ஜூன் மாதத்தில் கொண்டு வரலாம். பிஎஃப் கணக்கிலிருந்து பணம் எடுப்பது அல்லது தகவல்களை புதுப்பிப்பதை மிகவும் எளிதாக்கும். ஏடிஎம்களிலிருந்து பிஎஃப் பணத்தை எடுக்கும் வசதியும் இந்த மாதத்தில் தொடங்கலாம். இந்த வசதி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்து ஆர்பிஐ கூட்டம் ஜூன் 6ஆம் தேதியன்று நடைபெறும். இதில் ஆர்பிஐ வட்டி விகிதங்களை அதாவது ரெப்போ விகிதத்தை குறைத்தால் வங்கிகளும் நிலையான வைப்புத் தொகை பிக்ஸட் டெபாசிட் மீதான வட்டியை குறைக்கலாம். தற்போது இருக்கும் பிக்ஸட் டெபாசிட்க்கு 6.5% முதல் 7.5% வரை வட்டி கிடைக்கின்றது. முதலீட்டாளர்கள் இதை கவனிக்க வேண்டும். ஏனெனில் உங்கள் சேமிப்பில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது. அடுத்ததாக அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு ஆவணங்களில் ஒன்று ஆதார் கார்டு. இந்த ஆதார் கார்டில் உள்ள பெயர், முகவரி, பிறந்த தேதி மற்றும் பாலினம் போன்ற தகவல்களை ஆன்லைனில் இலவசமாக திருத்தக்கூடிய கால அவகாசம் ஜூன் 14, 2025 வரைதான். இந்த காலக்கெடுவுக்கு பிறகு ஒவ்வொரு திருத்தத்திற்கும் ரூபாய் 50 முதல் ரூபாய் 100 வரை கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். ஆகையால் ஏதேனும் தவறு இருந்தால் அதனை இப்போதே UIDAI-க்கு சென்று சரி செய்யவும். இதுவே கடைசி இலவச வாய்ப்பு. யூபிஐயில் புதிய விதி அமல்படுத்தப்படுகிறது. அதாவது ஜூன் 30 முதல் யூபிஐ பணம் செலுத்தும் போது ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். NPCI எனப்படும் இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் அனைத்து யூபிஐ விண்ணப்பங்களுக்கும் பரிவர்த்தனைக்கு முந்தைய பக்கத்தில் வரும்போது, அதாவது பணம் செலுத்துவதற்கு முன் மட்டுமே வாடிக்கையாளர்களுக்கு இறுதி பயனாளியின் பெயரை காட்ட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. இதன்படி டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை மிகவும் நம்பகமானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.